நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூளைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சீமை நாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகான நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலைகளோடு ஊதா நிறமான பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு களைச்செடி வகை தாவரம் தான் இந்த சீமை நாயுருவி. இந்த சீமை நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற கட்டிகள், வீக்கங்கள், அதே போல் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிக சிறப்பான மருந்து அப்படின்னு சொல்லலாம். சீமை நாயுருவியுடைய வேர் பார்த்திங்கன்னா வாயில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா கஷ்யப சம்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், கஷ்யபர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் எழுதின புத்தகம், பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தில் வாய் சம்பந்தப்பட்ட, தொண்டை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈறுகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், உமிழ்நீர் சுரப்பிகள், செலவரி கிளாண்ட்ஸில் ஏற்படக்கூடிய டியூமர்ஸ், நாக்கில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், உள்நாக்கில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புற்றுநோய் ஏற்படுவதற்கு முன்பு, வந்த பிறகு, அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளோடு இருக்கும்போது என்னென்ன குறிகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகான குறிப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் பியூட்டி என்னென்னா, இன்றைக்கு மாடர்ன் கேன்சர் சயின்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 5000 வருடங்களுக்கு முன்பு அவங்க சொன்ன சிம்டம்ஸ் என்ன இருக்கோ அப்படியே 100% மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அதில் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமை நாயுருவியுடைய முழு தாவரத்தை எரித்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல். இதற்கு க்ஷாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ஷாரம் அப்படிங்கன்னா ஆல்கலீன் அப்படின்னு அர்த்தம். இந்த க்ஷாரத்துடைய முக்கியமான குணமாக அவர்கள் சொல்லுவது, வாய் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு இதை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய, வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த சீமை நாயுருவி இருக்கிறத பார்க்குறோம். இரண்டாவது, இந்த சீமை நாயுருவி காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன் கழுத்து கழலை நோயின்னு சொல்லுவோம். சிலருக்கு என்ன ஆகும்னா, அந்த தைராய்டு சுரப்பி வழக்கமான ஒரு அளவிலிருந்து வீங்க ஆரம்பித்து கழுத்து பகுதியே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வீக்கம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்து கொள்ளாத போது அது ஒரு தைராய்டு புற்றுநோயாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த சீமை நாயுருவியை எரித்து எடுக்கக்கூடிய அந்த க்ஷாரத்திற்கு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக அந்த கஷ்யப சம்மிதா புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சீமை நாயுருவியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ஷாரம் ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துட்டு, மந்தாரை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய கஷாயம், அதாவது 100 மில்லி தண்ணீர், 5 கிராம் அளவு சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து அரையாக குறைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கப்பட்ட அந்த ஒரு கஷாயத்தில் இந்த சீமை நாயுருவியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ஷாரத்தை கலந்து சாப்பிடும்போது 6 மாத காலத்தில் அந்த காய்டர்னு சொல்லக்கூடிய அந்த முன் கழுத்து கழலை நோய் முழுமையாக மறைந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கு தெரியுமா? ஏன்னா இன்றைக்கு இந்த முன்கழுத்து கழலை நோய் ஆரம்பிக்கும் போதே மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய முதல் சிகிச்சை சர்ஜிக்கல் ஆப்ஷன், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்துங்க, இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ஆரம்பித்து 200 வருடங்கள் கூட ஆகவில்லை. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, உணவுகள் என்னென்ன தவிர்க்க வேண்டும்,
எவ்வாறு மருந்துகளை உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ளும் போது எந்த விதமான பத்தியங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அந்த முன்கழுத்து கழலை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சீமை நாயுருவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் மற்றும் மந்தாரை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம். ஏன்னா பாரம்பரிய மருத்துவத்தோட இன்னொரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மருந்தும் அது கூட கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோடு சேரும்போது அந்த மருந்தோட வீரியத்தன்மை அதிகமாகிறது அப்படின்னு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோய் செல்களுக்கு அந்த மருந்தை எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். மருந்து இருக்குது, நல்ல மருந்து தான், அந்த புற்றுநோய் செல்களை போய் அடைய வைக்கிறது எப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு. அப்போ தான் உங்கள் ட்ரெடிஷ்னல் மெடிசன் கான்செப்டில் அனுபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை மட்டும் எடுத்து அதை டெவலப் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் செல்லுக்கு போகக்கூடிய வேதிப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து அந்த வேதிப்பொருட்களோடு கூடி இந்த புற்றுநோய் மருந்துகளை கொடுக்கும்போது ரொம்ப குறிப்பாக அந்த புற்றுநோய் செல்களை அது அழிக்க உதவியது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 5000 வருடத்திற்கு முன்பு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பாருங்கள், இன்றைக்கு அந்த சீமை நாயுருவையுடைய அந்த க்ஷாரம் ஒரு மிக சிறந்த மருந்தாக இருந்தாலும் கூட தொண்டை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களையோ தொண்டை சம்பந்தப்பட்ட கட்டிகளிலோ வேலை செய்ய வைப்பதற்கு மந்தாரை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயம் தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி அதோடு சேர்த்து இதை கொடுக்கும்போது நம்மளுடைய தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய வீக்கம், கட்டிகள், புற்றுநோய் குறைந்து வரதை கண்டுபிடிச்சாங்க. அதே போல் இந்த சீமை நாயுருவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலுக்கு கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் மற்றும் கருப்பை கட்டிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 34-35 வயது ஆகும்போது திருமணமான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு நேரங்களில் அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். 1 வருடம் 2 வருடம் ஆன பிறகு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும், நீங்கள் கருப்பையே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 35-36 வயதிலேயே கருப்பையை எடுக்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, கருப்பை அறுவை சிகிச்சை ஒரு கஷ்டம், அதன் பிறகு ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்குது. இதை குறைத்து குணமாக்குவதற்கு, அதாவது அறுவை சிகிச்சையே இல்லாமல் கருப்பையில் ஏற்படுகின்ற ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட கட்டிகளை நீக்குவதற்கு மிக நல்ல மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீமை நாயுருவியில் எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் தான். தண்ணீர் விட்டான் கிழங்கு கஷாயத்தில் இந்த சீமை நாயுருவியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை கலந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கருப்பை கட்டிகளாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, சீமை நாயுருவியை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற கட்டிகள், லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிணநீர் கட்டிகள், காசநோய் டியூபர்குலோசிஸ்னால் ஏற்படக்கூடிய நிணநீர் பாதிப்புகள், எல்லா விதமான கட்டிகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மை எவை, தீமை எவை என்பதை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த செல்ஃபோன் கருவிகள் வந்த பிறகு புகைப்படங்கள் தொடர்பான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவிற்கு சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் பாதிப்புகளை உருவாகி வருகின்றன என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி, தமிழகத்தில் ஒரு ஊரில் ஒரு மாணவன், ஒரு விடுமுறைக்கு பள்ளியிலிருந்து வந்திருந்த ஒரு மாணவர், அவர் ரயில் பாதையில் நின்று செல்ஃபி எடுத்து கொண்டிருந்த போது அந்த ரயில் மோதிய ஒரு 12ஆம் வகுப்பு மாணவர் இறந்து விட்டார் என்கிற ஒரு செய்தியை கேட்டபோது மனம் மிகவும் பதைத்தது என்று சொல்லலாம். இந்த போக்கு இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. செல்ஃபி எடுக்கும்போது ஏற்படுகிற விபத்துகள் அல்லது மரணங்கள் என்பது பரவலாகி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். சமீபத்தில் கூட பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்த்தேன். அதாவது இந்த கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மலை விளிம்புகளில் நின்று அல்லது அருவிகளினுடைய பாறைகளின் மீது ஏறி, அவை வழுக்கு பாறைகள் என்று தெரியாமல், அதில் இருக்கக்கூடிய அபாயம் தெரியாமல்
செல்ஃபி எடுக்க முயற்சிக்கிற போது நிலைதடுமாறி விழுந்து மரணத்தை தழுவுகிற சம்பவங்கள் என்பது பரவலாக இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பல்வேறு செய்திகளில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ரயில் வருவது கூட தெரியாமல் ஒரு மாணவர் அந்த பாதையில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார், அல்லது ஓடும் ரயிலின் முன்னால் தான் செல்ஃபி எடுத்துக்கொள்கிறோம் என்கிற ஒரு காட்சிக்காக அவர் இதை செய்கிறார் என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் பல சமயங்களில் இந்த விளம்பர படங்களில் கூட பார்த்திருப்பீர்கள், சில ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகளை செய்கிற போது கூட அதை பார்த்து யாரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக கீழே ஒரு விளம்பரம், ஒரு எச்சரிக்கை வாசகம் ஒன்று போடுவார்கள். இது எல்லாமே சித்தரிக்கப்பட்டவை, இது உண்மை கிடையாது, இதை போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று போடுவார்கள். அதாவது அது எல்லாமே நீங்கள் பார்ப்பது நிஜம் அல்ல என்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வார்கள். திரைப்படங்களிலும் கூட அப்படி பெரிய கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய பல காட்சிகள் கூட அவை தந்திர காட்சிகளாக எடுக்கப்படுகின்றன என்பது தெரியும். ஆக மிகப்பெரிய திரைப்படங்களை எடுக்கக்கூடியவர்கள், விளம்பரங்களை எடுக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சாகச காட்சிகள் தொடர்பாக இது சாகச காட்சிகள், இது திட்டமிட்டது, தந்திரமாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது நாம் நிஜ வாழ்க்கையில் நாம் சாதாரணமான ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை ஒரு ஃபேஸ்புக்கிலோ ஒரு ட்விட்டரிலோ போட்டு ஒரு 10-15 லைக் வாங்குவது, அதற்காக நம்முடைய உயிரையே நாம் பணயமாக வைக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான செயல் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிறைய செல்ஃபி எடுப்பவர்களுடைய பிரச்சனை என்பது அதுதான். செல்ஃபி எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு இடத்தில் போய் தாங்கள் ஒரு சாகச செயலை செய்தது போன்ற ஒரு நிலையில் அதை எடுக்க விரும்புகிறார்கள். ஒரு மலை உச்சியில் இருந்தோ அல்லது ஒரு அருவியில் இருந்தோ ஒரு பள்ளத்தின் விளிம்பில் இருந்தோ ஓடுகிற ரயில் முன்னாலோ அல்லது ஒரு மரத்தின் கிளையில் இருந்து கொண்டோ இப்படியெல்லாம் எடுப்பதன் மூலமாக தங்களை ஒரு கண நேரம் ஒரு சாகசக்காரர்களாக மற்றவர்களிடம் சித்தரித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் என்கிற ஒரு ஊடகம் எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் ஒரு சிலரிடம் நம்மை ஒரு ஹீரோவாக, ஒரு சாகசக்காரனாக சித்தரித்து விடலாம் என்பது தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உளவியலாக இருக்கிறது. இந்த உளவியல் என்பது இன்றைக்கு ஒரு இளைஞர்களிடையே ஒரு ஆபத்தான ஒரு நோயாக மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம். ஒவ்வொருவரும் தன்னை ஒரு வருடத்தில் பல நூறு முறை, ஏன் ஆயிரக்கணக்கான முறை கூட தன்னை புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். ஒரு செல்ஃப் அப்சசிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள். அதாவது தன்னை மையப்படுத்திய ஒரு விதமான மனநோய். அதாவது முழுக்க தன்னுடைய எல்லா செயல்களையுமே காட்சிப்படுத்துவது, அல்லது அதன் மீது ஒரு புலகாங்கிதத்தை அடைவது, அல்லது அதன் மீது ஒரு புல்லரிப்பை அடைவது, இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உளவியல். நாம் இதை ஏதோ ஒரு கணத்தில் இதன் மீது நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டால் அல்லது ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிவிடும் என்பதிலும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இது இன்றைக்கு உயிராபத்து சார்ந்த விஷயங்களுக்கும் கூட இட்டு செல்வதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த செல்ஃபி என்கிற இந்த விஷயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய பல விபரீதங்கள், பல ஆபத்துகள் என்பது இன்றைக்கு பெரிய அளவிற்கு விரிவடைந்து விட்டன என்று சொல்லலாம். இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் ஒரு ஏதுமறியாத சிறுமிகளை கூட அவர்களை ஏமாற்றி புகைப்படம் எடுத்து அதன் மூலமாக அவர்களை மிரட்டுவது போன்ற விஷயங்களும் ஒருபுறம் நடக்கின்றன. சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, திருப்பூர் அருகே பள்ளி குழந்தைகளை அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அவர்களுக்கு சாக்லேட் தருவதாக அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு மயக்க மருந்துகள் கொடுத்து அவர்களை மயக்கத்திற்கு ஆட்படுத்தி நிர்வாணமாக புகைப்படங்கள் எடுத்தது மட்டுமல்ல, அவர்களை பாலியல் ரீதியாக துன்பங்களுக்கும் ஆளாக்கிய செய்திகள் என்பது தொலைக்காட்சிகளில் வந்தது. அது உண்மையிலேயே இப்படிப்பட்ட மனோபாவம் கொண்டவர்கள் ஒரு விதத்தில் ஒரு மனநோயினுடைய ஒரு உச்சக்கட்டமான ஒரு வக்கிர உணர்வுகளுடைய ஒரு உச்சக்கட்டமான ஒரு வெளிப்பாடுகளை, எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிறைய நேரங்களில் இப்படி படம் எடுக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களை படம் எடுக்கிறார்களோ அதே போல் மற்றவர்களையும் படம் எடுக்கக்கூடியவர்கள் அதை ஒரு விளையாட்டாக செய்வது போன்ற ஒரு விஷயத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் படம் எடுப்பது என்பது ஒரு விளையாட்டு அல்ல. அதற்கு மாறாக அதற்குள் பல்வேறு விதமான உப விளைவுகள் அதற்கு இருக்கின்றன. பல்வேறு விதமான ஒரு தீய விளைவுகள் அதற்கு இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இது போன்று தொடர்ச்சியாக இந்த படங்களை எடுப்பது, அவற்றை பதிவேற்றுவது, அவற்றை பரப்புவது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு பல்வேறு சமூக பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்குகின்றன.
அது ஒருவருக்கு தன்னளவிலும் தீமை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பல சமயங்களில் இன்னொருவருக்கும் அது தீமை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான இந்த தீமைகளினுடைய மொத்த உருவமாக இந்த படம் எடுக்கிற இந்த அணுகுமுறை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் ஒன்றை காட்சிப்படுத்துவது என்பது அது வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். புகைப்படம் எடுப்பது என்பது ஒரு கலை. அதற்கு பின்னால் ஒரு அழகியல் இருக்கிறது, ஒரு நுட்பம் இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. எல்லாவற்றையும் விட அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஒரு வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு அம்சம் இருக்கிறது. ஆனால் மாறாக அதை நாம் முழுக்க ஒரு ஒரு செயல்பாடாக அதை மாற்றியதன் மூலமாக நாம் தேவையற்ற பிரச்சனைகளை நாமே விலைக்கு வாங்குகிறோம். நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய அதீத ஆர்வத்தின் காரணமாக இது போன்ற விஷயங்களில் எந்த விதமான ஒரு சுய கட்டுப்பாடும் இல்லாமல் நடந்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு செயலை செய்கிற போது நாம் அதை ஏன் செய்கிறோம், அதில் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, ஆபத்துகள் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு குறைந்தபட்சமான ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் அந்த எச்சரிக்கை உணர்வு கூட இல்லாத ஒரு நிலையில் நாம் இது போன்ற விபரீதங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இன்றைக்கு இதையெல்லாம் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்றால் சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு செய்தியை படித்தேன். ஒரு மொட்டை மாடி சுவரிலிருந்து ஒரு பெண் தன்னை செல்ஃபி எடுத்துக்கொள்ள முயற்சித்த போது தடுமாறி கீழே விழுந்து இறந்த செய்தி என்பது. ஆக நம்முடைய அடிப்படையான இந்த எச்சரிக்கை உணர்வை கூட மழுங்கடிக்கக்கூடிய விதத்தில் இந்த செல்ஃபி முகம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எச்சரிக்கை அடைய வேண்டிய நேரம், விழிப்புணர்ச்சி அடைய வேண்டிய நேரம். அப்படி நாம் விழிப்புணர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் இந்த கலையை, இந்த தொழில்நுட்ப சாதனத்தை நம்முடைய ஒரு நல்வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அது நம்முடைய உயிருக்கும் சமூக கௌரவத்திற்கும் அவமானமாக முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் சந்தித்து உரையாட இருப்பது எழுத்தாளரும் சமூக சேவகருமான திருமதி சரோஜா சகாதேவன் அவர்களை. வாருங்கள், அவரை வரவேற்று அவருடன் உரையாடலாம். வணக்கம்மா. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல மிகவும் சிறிய வட்டத்துக்குள் வாழக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி பல பேருக்கு உதவக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இருக்கிறீங்க. நீங்கள் இப்போது செய்யக்கூடிய ஒரு சேவை அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு சேவையாக இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சேவை அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சேவைன்னு நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய பொழுது வீட்டில் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எல்லா வேலையும் வீட்டு பொறுப்பெல்லாம் முடிச்சப்பறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். கணவர் தான் திடீர்னு இறந்துட்டார். அந்த சமயம் அந்த பொழுதை வந்து போக்கணும் இல்லைங்களா, நமக்கு ஒரு நேரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறனால வேறு யாருக்காவது ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிறது தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எனக்கு பக்கத்தில் அமைஞ்சுது. தெரிஞ்சவர் வந்து இது மாதிரி பார்வை இல்லாத ஒருத்தருக்கு வந்து பாடம் சொல்லித்தர முடியுமான்னு கேட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, சரியான இது அப்படின்னு சொல்லி. உடனே பக்கத்தில் அதே மாதிரி செயின்ட் லூயிஸ் ஸ்கூல் அடையாரில் அங்கே பார்வையற்ற மாணவர்களுக்கு வந்து மாலை நேரத்தில் போய் அங்கே ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பாடத்தையெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த மாணவர்களுக்காக படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனேக்கு பிஹெச்டி பண்ணுறவங்க, எம்ஃபில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தீசிஸ் எழுதவோ அவங்க பாடங்களெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறப்ப வீட்டுக்கே வரட்டுமானாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெளியில் நம்ம அலைய வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தால் அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய பாடமெல்லாம் படித்து கொடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு தேவையானதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அவங்க போட்டு பார்த்துக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தீசிஸ் எழுதுகிறப்போ அவங்க படிக்கிறப்பே பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து வைக்க சொல்லுவாங்க. அதை எடுத்து தீசிஸ் எழுதுகிறப்போ நான் வந்து இது பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இதுக்காக ஒதுக்குற மாதிரி ரொம்பவுமே பிஸியாக இருந்தேன் ஒரு காலத்தில். காலையில் எழுந்தவொடனே கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து இப்போ இது போயிடணும். திரும்ப வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அவங்க சிலரெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருப்பாங்க. சில சமயம் எங்கள் வீட்லேயும் சாப்பிட்ருவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு தான் போவாங்க. அதே மாதிரி லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. அதனால் அவங்க செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து இந்த 3 மணி போல் வீட்டுக்கு வந்து அங்கே படிச்சுட்டு போவாங்க. அப்புறம் மாலை நேரத்தில் வந்து ஸ்கூலுக்கு போவேன். அது இல்லாமல் நைட்டு வந்த உடனே வந்து
பிஎட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் தினமுமே அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும், அதை எழுதி கொடுக்கணும். அது வந்து நம்மளாட்ட ஆளுங்க தான் செஞ்சு தர முடியும். அதை எழுதி கொடுப்போம். இந்த மாதிரி அதிலே வந்து எனக்கு வந்து வாழ்க்கை வந்து பழகிடுச்சு இப்போ. இதை வந்து ஒரு சேவையா நினைக்கல, நான் மாற்றிக்கிட்டேன். சேவையா அதை நினைக்கல, பொழுதை வந்து காக்கும் பணி, அதாவது பொழுதுபோக்கும் பணி இல்லை, நல்ல நம்ம பொழுதை வந்து நல்ல விதமாக நம்ம காப்பாற்றி மற்றவங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. சரி, அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்க? ஒரு முதல்ல வந்து ஒரு இல்லத்தரசியா வாழ்க்கையை தொடங்கும் பொழுது உங்களுடைய அந்த விருப்பம் அப்படின்றது எந்த இடத்துல மாறுது, எப்படி இது போன்ற பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஆர்வம்? அது வந்து அடிப்படையிலே நான் எனக்கு வந்து அடுத்தவங்க செய்யணும். அது வந்து வயசானவங்களுக்கெல்லாம், எங்கள் வீட்டில் பெரியவங்கெல்லாம் நிறையா இருப்பாங்க, பெரிய குடும்பம். இப்போ வயதானவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவும் அந்யோன்யமாக அவங்கள்ட்ட பழகுவேன். அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்டேயும் ரொம்ப இதுவாக பழகுவேன். அப்படி இருக்கப்போ அப்புறம் திருமணம் ஆகி வந்ததுக்கப்புறமும் வந்து வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பாடம் சொல்லித்தரணும். பக்கம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எனக்கு வந்து ஒரு சர்வசாதாரணமாக என்னோடய அப்படியே ஊறி போயிடுச்சு. அதுக்காக இப்படி வெளியே தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இயற்கையாகவே வந்து அந்த இது யாருக்காவது ஏதாவது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துல நான் செஞ்சிடுவேன். அது வந்து ஒரு பெரிய இதாக நான் நினைக்கிறது இல்லை. வீட்டு வேலையில் அதோட என் கணவருடைய இன்கேஸ் ஆஃபீஸ் வேலையில் கூட அவர் தேவையானது வந்து எதாவது செய்யணும்னா அதையும் எழுதி கொடுக்க, அது மாதிரி அடிப்படை வேலை மட்டும் இல்லை, வீட்டு வேலை ஏதாவது எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு தான் இருப்பேன். சில இடங்கள் இப்போ பூண்டியில் நாங்கள் இருந்தோம், அப்போது வந்து மகளிர் மன்றமெல்லாம் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மாதம் நிகழ்ச்சி நடத்துறது, தையல் கற்றுத்தருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஈடுபட்டுட்டு தான் இருந்தேன். சரி, இப்போ பார்வையற்ற மாணவர்களுக்கு தேவையான உதவிகள்லாம் எப்படி அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை போல எவ்வளோ பேர் அவங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய முதல்லாம் வந்து இப்போ வந்து நிறையா அவங்களுக்கு விஞ்ஞான இதில் வந்து அவங்களே வந்து வாய்ஸ் மொபைல் வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம வந்து நேராக நம்ம படித்து காட்டணும், அவங்க வந்து அதை கேட்டுட்டு திருப்பி அந்த கேள்வி பதிலெல்லாம் அவங்க வந்து சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் தயார்படுத்தினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க சிடியில் இப்போ கொடுத்துட்டா பென்ட்ரைவில் கொடுத்துட்டாலும் சிஸ்டத்தில் போட்டோ இதில் சிடி டைவில் போட்டுக்கிட்டு கேட்டுக்குவாங்க, அது படிச்சுக்கிறாங்க. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி வசதி கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி தரணுங்கிறது வந்து ஒரு இதாக இருந்தது. அதுவும் இப்போ வந்து நெட்டில் வந்துடுச்சு, அவங்களுக்கு பாடமெல்லாம் வந்து அதிலே எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் நேரடியாக வந்து சில படிக்கிறோங்கிறப்ப அவங்கள வந்து தயார்படுத்தணும். இப்போ கேள்வி பதில் வந்து அவங்க படித்து அதை சொல்கிறாங்களா? இப்போ ஸ்கூல் வரைக்கும் +2 பசங்களுக்கு வந்து ஸ்கூல் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இது பண்ண முடியும், பிரெய்லியில் எழுதுங்கிறது. அதை வந்து நம்ம சொல்லி கேள்விக்கு பதில் இந்த இது திருப்பி சொல்ல வைப்போம். சொல்ல வச்சு அவங்க அது சரியாக சொல்கிறாங்களான்னு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி கொடுப்போம். அது மாதிரி காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வந்து பிரெய்லியில் அவங்களால எழுத முடியாது, நிறையா விஷயங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எழுதி கொடுக்க வேண்டியது. தீசிஸ் அவங்க எழுத போகிறப்போ என்னென்ன அவங்களுக்கு பாயிண்ட் தேவைப்படும் அதை வந்து முன்னாடி அவங்க படிக்கிறப்பவே குறித்து வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தீசிஸ் எழுத உக்காடுறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தான் எழுதி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த புத்தகங்கள் தேடுற பணி அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கு நினைக்கிற பாயிண்ட் வராமல் ஒருத்தர் வந்து எம்ஃபில் பண்ணப்போ எல்லாமே எழுதிட்டார், ஆனால் அவர் கடைசியாக முடிக்கிறதுக்கு ஒரு புக்கு வந்து அவருக்கு கிடைக்கலன்னு 3-6 மாதத்துக்கு பக்கம் அதை நிறுத்தி வச்சுருந்தார். அப்புறம் அது கிடைச்சதுக்கப்புறம் தான் நிறைய லைப்ரரியில் போய் தேடணும். அந்த மாதிரி அவங்க கூட போய் நம்ம வந்து லைப்ரரியில் அவங்களுக்கு புத்தகங்கள்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது, என்ன அவங்களுக்கு தேவையானது எதுன்னு சொல்லி நாங்களே கூட இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு இது பண்ணுறாருன்னா அவருடைய சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி எது தேவைப்படும்னு நாங்களாகவே வாலண்டியராக போய் லைப்ரரியில் தேடி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவோம். அது இல்லாமல் இப்போ பொது விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அப்படி இருக்கும். அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே அவங்களுக்கு வந்து அதை சொல்லிடுறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பார்வையற்ற மாணவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம் தான் போய் தேடி செய்ய வேண்டியிருக்கு. அவர்கள் வந்து ஒரு இடத்துல அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த மாதிரி வசதிகள்லாம் இன்றைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. கூடிய வசதினா சில இடத்துல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க, வந்து வாலண்டியர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அது மாதிரி நிறையா வள்ளுவர் கோட்டத்தில் பெரிய வீடுகளில் நிறைய செய்கிறாங்க. இப்போ அண்ணா லைப்ரரி மாதிரி இடத்துல வந்து
எல்லோரும் அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்து பிரெய்லி செக்ஷன் ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். நாங்கள் வாலண்டியர்ஸும் அந்த நேரம் அங்கே போவோம். அவங்க எந்த மாணவனுக்கு எந்த இது தேவைப்படுதோ அங்கேயே படித்து கொடுப்போம். சில சமயம் வந்து இப்போ ஒரு தடவை வந்து நாமக்கல் அவங்க இதுலேருந்து ஒரு மாணவன் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருக்கான். உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு அவசரமாக தேவையா இதை ரெக்கார்ட் பண்ணி தர்றீங்களான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. உடனே நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு இதுக்காக நீங்கள் அங்கேருந்து வர வேணாம், நாங்கள் நீ ஃபோனில் சொல்லி நாங்கள் இதில் மெயிலில் அனுப்பிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆனால் பண்ணி அன்றைக்கி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆரம்ப ஸ்டேஜ் அவங்களுக்கு புரியாது. அப்புறம் நமக்கே வந்து நேரடியாக வந்து அண்ணா லைப்ரரியில் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை எங்களையும் நேரடியாக இது பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து இப்போது எங்களை பற்றி ஏதாவது ஒரு இது வந்து நான் நியூஸ் பேப்பரில் வருது, தினசரியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடையார் டைம்ஸில் வந்தது. அதை வச்சு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன வழிக்கு நீங்கள் சொல்லுங்கன்னதுக்கப்புறம் ஒரு 14 பேர் இந்த இதில் வந்து ஈடுபட்டாங்க. அதில் இப்போவும் ஒரு 4-5 பேர் தொடர்ந்து சேர்ந்து அங்கங்கே QMC காலேஜு, லயோலா காலேஜோ, அண்ணா லைப்ரரி, அவங்களுடைய பார்வையற்றவர்களுடைய சங்கம் இருக்குது தக்கர் பாபா, இதில் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். அவங்க எல்லாமே காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃபோனை. வேணா நம்ம ஒருத்தர் தெரியுதுன்னா ஒரு மாணவனுக்கு தெரிஞ்சிட்டா போகிறோம், அவங்க அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கா சொல்லி இது பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ வந்து இந்த உதவிகள் அப்படின்றது எப்படியாவது உரியவங்களுக்கு போய் சேர்த்துடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எதையும் எதிர்பார்த்து செய்யல, இருந்தாலும் ஒரு சிறிய அங்கீகாரம் கிடைக்கும் போது நீங்க எப்படி உணர்றீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ இது தேவையா, அதாவது பிரசிடென்சி காலேஜில் தான் வந்து அவங்க வந்து பார்வையற்றவர்களுக்காக கணினி பயிற்சி இது ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு விழா நடத்தினப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி விருது தரேன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொருத்தருக்கு இது மாதிரி படித்திட்டு இருக்கவங்களுக்கு. அப்போ இது என்ன தேவையா, இது விளம்பரப்படுத்தணுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்க இது வருவாங்க இல்லையான்னு. அது வந்து எனக்கு சரியாக பட்டது. அப்போ உடனே சரின்னு அது போயினா எனக்கு அப்போ வந்து ஒளிப்பதிவு செம்மல்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அது அப்புறம் ஒரு தினசரியில் வந்து இந்த ஒரு மாணவர் வந்து சரியான படிக்க எங்களுக்கு புத்தகம் கிடைக்கல, இந்த புத்தக கண்காட்சி அப்போது சொல்லியிருந்தார். ஒரு தினசரியில் வந்து செய்தி வந்தது. உடனே நான் அந்த தினசரிக்கு எழுதினேன், இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து படித்து கொடுத்துட்ருக்கோம், இது மாதிரி நிறைய பேர் இங்கே படிக்கிறோம், அவருக்கு தேவையானதை வந்து இந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க அதை வந்து வெளியிட்டாங்க. அதை வெளியிட்ட உடனேயே இன்னொரு இதழில் வந்து இவங்க இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்வாங்க. அந்த இதழ் தெரிஞ்ச உடனே இன்னொரு இயக்கத்துக்காரவங்க வந்து அவங்க வந்து உடனே இவ்வளோ இதாக செய்கிறீங்கன்ட்டு கண்ணொளி காவலர்ன்ட்டு ஒரு விருது கொடுத்தாங்க. இதை கொடுத்த உடனே ஒரு அடையார் டைம்ஸ் அந்த இதழில் வந்து என்னை பற்றி எழுதி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடது தெரிஞ்சதுனால ஒரு 14 பேர் சேர்ந்தாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம மட்டும் இது செய்யலை, மற்றவங்களையும் வந்து அவங்களுக்கு வழிகாட்டு மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து பக்கத்தில் இருந்த அந்த ஆசிரியர் ஒரு ஹெட்மாஸ்டர் அவர் சொன்னனால தான் எனக்கு அது தெரிஞ்சது. இல்லைன்னா அந்த அளவுக்கு நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ கல்லூரிக்கு போகிறவங்களுக்குன்னா அவங்களுக்கு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி நான் இப்போ நிறையா பேர் வந்து இதில் ஈடுபடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி செய்யணும், ரெக்கார்ட் பண்ணுறது என்ன இதுங்கிறதெல்லாம் இப்போ நம்மளை கேட்குறப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். அப்போ அது பரவலாக்கப்படுகிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்றது இன்னும் பல தன்னார்வலர்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இத்தனை பணிகள் செய்தாலும் கூட அடிப்படையில நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கிறீங்க. என்ன மாதிரி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எழுத்து பணியில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னு சொல்லுங்க. எழுத்து பணி வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலில் படிக்கிறப்பே வந்து ஆண்டு மலருக்கெல்லாம் கதைகள் எழுதுவேன், கவிதை எழுதுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் வெளியில் வந்து இதழ்களுக்குன்னு எழுதுறதில்லை, கருத்துக்களை எழுதி கட்டுரை இது பண்ணி எடுத்து வச்சிட்ருப்பேன். அப்புறம் எங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்போ அவர் வந்து தன்னுடைய இதை வந்து பத்திரிகைக்கு வெளிப்படுத்தணுன்ட்டு இதுனார். ஆனால் அவர் ரொம்ப சயின்டிஃபிக்காக எழுதுவாங்களா, அது வேணால் சாதாரண நடையில் பொதுஜன மக்களுக்கு தெரிகிற மாதிரி நான் வேணால் எழுதித்தரேன்னு சொன்னேன். அந்த வாரமே அவர் வந்து இறந்துட்டார். உடனே அப்போது வந்து ஒரு பத்திரிகையில் அரசியல்வாதிகள் தான் வந்து ஊழலுக்கு காரணம்ன்ட்டு ஒரு அதிகாரி எழுதியிருந்தார். அடுத்த வாரமே வந்து அதிகாரிகள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் தான் காரணம்னு சொல்லிட்டு அதிகாரி எழுதினார், அரசியல்வாதிகள் தான் காரணம்ன்ட்டு. இவர் இன்னொரு அரசியல்வாதி வந்து அதிகாரிகள் தான் காரணம்னாரு. அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, 2 பேருமே இல்லை,
தனி மனிதனின் தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டுரை எழுதினேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக சரியாக இருந்தோம்னா ஊழல் வர்றதுக்கு வழி இல்லை, ஏன் ஒருத்தர் இது பண்ணணும்னு. அந்த கட்டுரை வந்த உடனேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எழுதுனது வந்து பத்திரிக்கை அங்கீகரிக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்து அதுக்கப்புறம் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன். அப்படியே அதுக்கப்புறம் சிறுகதைகள் வந்து பரிசு போட்டிக்குன்னு எழுதி அனுப்பிச்சேன். என்னோட சிந்தனை ஏன்னா அதை பற்றி இதை பற்றி எங்கள் வீட்டில் அவரும் வந்து சில சமயம் சொல்லுவார், உனக்கு புரியலன்னா கூட ஒரு செவுத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு, ஏன்னா அப்போ உனக்கு அது தோணும் அப்படிம்பாங்க. அவர் என்னை வந்து நல்லாவே வந்து மோல்டு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நினைவுகள்லாம் உள்ளே இருந்தனால அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் முதல்ல பப்ளிஷ் ஆன உடனே நமக்கு ஒரு உத்வேகம் வந்துடுது. ஸோ தொடர்ந்து நான் வந்து அதை எழுதிட்டு தான் இருக்கேன். அது உங்களிடம் படித்த பல மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க இப்போவும் உங்க கூட தொடர்பில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் மூலமாக இன்னும் பல பேருக்கு நீங்க உதவி செய்றீங்களா, அதை பற்றிலாம் கூட கொஞ்சம் சொல்லுங்களேன். படித்த மாணவர்கள்ங்கிறது மாதிரி இல்லை, அது ஏன்னா நாங்கள் வந்து சேலம் பேசிக்கு, அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சிலரை இப்போ நான் பார்த்து இது ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்ப்போம், அவங்க இந்த மாதிரி செய்கிறோங்கிறப்போ சரி நீங்கள் இப்போ இங்கேருந்து நான் சொன்னேன் இல்லையா, அங்கே நாமக்கல்லேருந்து ஒரு பையங்க வந்தாங்க, அதனால் இப்போ நான் சேலம் போகிறப்போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இது மாதிரி தேவைப்படுது, அங்கே வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே இருக்கிறவங்க அதே மாதிரி என்னோட தொடர்பு கொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் சில செய்கிறாங்க. அது வந்து இப்போ தான் கொஞ்சம் நாங்களே இப்போ ஏதாவது இதுனாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இவங்களை வந்து ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ ஒரு இது வந்திருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வசதிகள் உதவிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? மாற்றுத்திறனாளி அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சலுகையை எதிர்பார்க்கறதில்ல. இப்போ வந்து வள்ளுவன் பார்வைன்னு ஒரு இது ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அவங்க அதாவது நெட்டில் தான் இணையத்தில் அவங்களுக்கு படித்ததை வந்து அதில் எழுதுவாங்க, மற்றவங்க என்ன இதுன்னு சொல்லுவப்போ அவங்களுக்குள்ளார அது வந்து பரவலாக தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆண்டு விழா வைக்கிறப்போ ஒரு இது மாதிரி வச்சாங்க, நமக்கு தேவை வந்து சலுகையா இல்லை நம்ம உரிமையான்னு. அதில் நிறைய பேர் பேசின விதத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சலுகையை எதிர்பார்க்கறதில்ல, அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுத்தா போதும். அதுவே அவங்களுக்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து நம்மளை விட வந்து பவர் அதிகமாக இருக்குது. நான் இப்போ படிச்சுட்டே இருந்தேன்னா ஒரு மாணவனுக்கு இது எத்தனாவது பக்கம் எழுதி வைங்கம்பாங்க, அந்த பக்கத்தில் குறித்து இந்த விஷயம் இதில் இருக்குதுன்னு சொல்லி நான் குறித்து வைப்பேன். ஒரு 3 மாதம் கழிச்சா கூட சரிங்க, தீசிஸ் எழுதுகிறப்போ மேடம் நீங்கள் அந்த பக்கம் சொன்னீங்கல்ல அதை எடுத்து இங்கே எழுதுங்க, அவ்வளோ ஒரு அவங்களுக்கு அப்சர்வேஷன் பவன் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இதுதான். நமக்கு வந்து அவங்கள இதாக பார்க்குறோங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. ஏன் நாங்கள் உங்களாட்ட தானே எல்லாமே செய்கிறோம், எதுக்கு எங்களை வந்து தனியாக ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க நான் தெரிஞ்ச வரைக்கும். சரி, நல்லா திறமையாக இருக்காங்க, நம்மளை விட நல்லா திறமையாகவே இருக்காங்க அவங்க. சரி, தனக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதையே அவர்கள் வந்து மறந்து விட்டு முடிந்தவரை அவங்க வந்து அந்த திறமையை வேறு விதமாக பயன்படுத்தி முன்னுக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய இத்தனை வருட பணியில மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு எதை நீங்க வந்து சொல்லுவீங்க, அல்லது உங்களுக்கு வந்து இதை நம்ம செய்யறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா எந்த ஒரு தருணத்தை உங்களால சொல்ல முடியும்? மறக்க முடியாத சம்பவம், அவங்களோட பழகிற விதம் எல்லாமே நமக்கு வந்து நல்ல இதுதான். ஸ்கூலுக்கு போகிறப்போ உள்ளே போய் நுழையிறப்பவே அந்த குரலை வச்சு அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க, யார் என்னன்னு. நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போங்க, ஏன்னா சரோஜா ஆண்டி ஒரு பையன் ஒரு சரோஜா என்ன வேணாலும் அவங்க தகுந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. அது மாதிரி ரொம்ப இதாக கூப்பிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் வசதி இல்லாத மாணவர்கள் தான் படிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பையன் வந்து என்னை வந்து ஆண்டி நான் லீவுக்கு போகிறேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்து தர முடியுமா நீங்கள்? ஏன்னா நீ இங்கேருந்து ஊருக்கு போகிற, உங்கள் அம்மாவுக்கு வளையல் வாங்கிட்டு தெரியானா? இல்லாண்டி நான் போய் அம்மாவை பார்க்குறப்போ அவங்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே அவனுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வளையல் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அது அந்த பசங்க படிக்க முடியாமல் அதாவது அப்பப்போ போய் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வசதி இல்லை அவங்களுக்கு. ஆஸ்திரேலியா இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் பார்ப்பாங்க.
அப்போவும் அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப பாசம் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு நேரம் என்னென்னா அந்த ஸ்கூலில் போய் அந்த பசங்களோட இருக்கிற நேரம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ பொதுவாகவே நம்ம என்னதான் பெண்கள் வந்து ஒரு பணிக்கு செல்ல வேண்டும்னாலே வீட்டில் ஒத்துழைப்பு இருக்கணும். எங்கே போகிறீங்க வீட்டை விட்டுட்டு, இல்லை வீட்டு வேலையை கவனிக்காமல் அந்த வேலையை பார்க்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு எப்போதுமே வரும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு கடவுள் கிருபை வந்து எனக்கு எல்லாமே அப்படி நல்லா அமைஞ்சது. எனக்கா எனக்கு 2 மருமகளுமே நல்லா இருந்திருக்காங்க. அதே மாதிரி வீட்லேயும் வந்து இப்போ ஒரு மகன் இங்கே இருக்கப்போ ஒரு மகன் வெளியில் மாற்றல் ஆகியிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்க மேலே வீட்டில் தான் சமையல் சாப்பாடு எல்லாமே இருக்கும். நாங்கள் கீழே இருந்ததுனால ஒரு போர்ஷன் வந்து அப்படியே எனக்குன்னு வடிவ வச்சுட்டேன். அப்போ அவங்க காலேஜ் மாணவர்கள் எல்லாம் வர்றப்போ அந்த வராண்டாவில் இருந்து படிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருந்து கொஞ்ச நேரம் நடுவில் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கூட எடுத்து சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் தொடருவோம். அப்படி நான் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து குடும்பத்தோடு தான் இருக்கேன். எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ பேரப்பேத்திங்கெல்லாம் கூட வருவாங்க, அவ்வா வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமில்லாமல் போயிடுவாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னாக்கா வந்து பார்த்து இப்படி கை வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு எனக்கு அனுசரிப்பு வீட்டில் இருக்கும். அதனால் நான் வீட்டோடு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை, அதே சமயம் குடும்பத்தோடு சேர்ந்தும் நான் இருக்கேன். அப்படி ஒரு நிலை வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அது வந்து எனக்கு வந்து ஒரு அருள், இதுதான் பாக்கியம் தான் சொல்லணும். சரி, இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து இது போன்ற உதவிகளை நாமும் செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். எப்படி இது போன்ற உதவிகளை நம்ம தேடி போய் செய்யலான்னு சொல்லுங்களேன். இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் தான் மெயின். அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஒரே பையன், அவங்க மூளை வளர்ச்சி இல்லை. ஆனாலும் அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல இந்த மாதிரி பத்திரிக்கையில் வந்ததை பார்த்துட்டு எனக்கு ஒரு 14 பேர் ஃபோன் பண்ணாங்கன்னு. அதில் அவங்களும் ஒருத்தர். அவங்க வந்து வீட்டில் என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்களால் வெளியில் போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, முடியாது. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, பையனும் இப்படி இருக்கான், அதனால் செய்ய முடியாதுன்னு. இந்த இது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது செஞ்சு எனக்கு என்ன வழிகாட்டுங்கன்னு நாங்கள். சரி, நீங்கள் புத்தகத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி தாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் பண்ணால் கூட போகிறோன்னு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு இது, எனக்கும் மற்றவங்களுக்கு செய்ய முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு. எழுந்திரு விழித்திருன்னு இப்போ விவேகானந்தரோட 10 புக்கும் அவங்க தான் நல்ல அருமையான குரல் அவங்களுக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் வேலை ஏதாவது பையன் இதுன்னு சொன்னாலும் என்னை அவங்க இதில் வந்து விட்டுறாதீங்க, எப்படியாவது இதை செஞ்சு கொடுப்பேன். அப்படி நிறைய பேர் வந்து அவங்க ஏதாவது ஒன்று மற்றவங்க ஏதாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது. ஆனால் எப்படி போய் செய்கிறதுங்கிறது தெரியாது. இந்த ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறதோ அல்லது சில சமயம் வந்து பரீட்சை எழுத போகணும், ஸ்கிரைபாக போகிறப்போ அந்த நாள் அவங்களுக்கு உகந்ததாக இருந்தால் அந்த நேரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சில ஒரு செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியானாலும் பயன்படுத்திக்கலாம் டைமை. சரி, அதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியம், ஆர்வம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம் உங்களுடைய பணிகளை பற்றி. உங்களை போன்ற பலர் வந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்தால் யாருக்குமே இந்த உதவி என்று கேட்கக்கூடிய நிலை ஏற்படாது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இதுவரையில் நாம் படித்த புத்தகங்களில் இருந்தும் நாம் படித்த செய்தித்தாள்களில் இருந்தும் நாம் படிக்க மறந்த பல அரிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் ஒன்றே சொல் நன்றே சொல் என்னும் இந்த பகுதி தொடங்கி 9 ஆண்டுகள் நிறைவடைந்து 10வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிற மகிழ்வோடு இன்று நாம் சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் 9 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் சந்தித்து கொண்டிருப்பதும் இன்று வரையிலே ஏறத்தாழ 2300 செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டிருப்பதும் எனக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி தருகிற ஒரு நிகழ்வாகவே இருக்க முடியும். 2300 தகவல்களை 9 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மால் திரட்ட முடியும் என்று நானே நினைத்திருக்க மாட்டேன். ஆனால் அதனை தொடர்ந்து அந்த பணியை செய்கிற போதும் அதனை இன்று வரையிலே
தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களினுடைய எண்ணிக்கையை ஒட்டியும் அதனை செய்திருக்க முடிகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். 8 ஆண்டுகள் நிறைவடைந்த 9ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லுகிற நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிற நிகழ்வாகவும் இருக்கிறது. பல்வேறு செய்திகளை நான் முன்வைக்கிற போது அவற்றையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சிலவற்றிலே திருத்தம் சொல்லி, சிலவற்றில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை சொல்லி, சில தகவல்களுக்கு மேலும் கூடுதல் விளக்கங்களை தந்து இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் உரம் சேர்த்திருக்கிற காரணத்தாலே தான் மேலும் மேலும் ஊக்கத்தோடு பல்வேறு வகையான செய்திகளை திரட்டி தர முடிகிறது என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த தொலைக்காட்சியில், குறிப்பாக தொலைக்காட்சி என்பதை கட்புல வடிவம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆங்கிலத்தில் விஷுவல் மீடியா என்று சொல்லுவார்கள். இது கேட்பதற்கு உரிய ஊடகம் இல்லை, பார்ப்பதற்கு உரிய ஊடகம், காட்சிகளுக்கான ஊடகம். எனவே யார் ஒருவர் பேசுவதையும் தொடர்ந்து பார்ப்பது என்பது கடினம். நிகழ்ச்சியை கேட்பது வேறு, வானொலியாக இருந்தால் குரலை மட்டும் கேட்பது வேறு. ஆனால் ஒரு கட்புல ஊடகத்தில் காட்சிகளை பார்க்காமல் ஒரே முகத்தை தொடர்ந்து 8 நிமிடங்களுக்கு பார்த்து கொண்டே செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது கடினம் என்பார்கள். ஆனால் அந்த ஒரு கருத்தையும் கூட முறியடித்து 8 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பேசுவதை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்கள் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பேச்சின் மூலமாகவும் மக்களிடத்திலே பல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையை தருகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி பற்றிய இன்னொரு கருத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் சொன்ன கருத்துகளில் ஏதேனும் பிழை இருந்து அது சுட்டி காட்டப்படுமானால் மறுபடியும் இதே பகுதியில் அந்த பிழைகளை திருத்தி சொல்லுகிற வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். அந்த நாளில் இது பற்றி நான் இப்படி ஒரு கருத்தை சொன்னேன், ஆனால் அது பொருத்தமானதில்லை, அதில் இப்படி ஒரு தகவல் பிழை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அது உண்மைதான், நான் தான் பிழை செய்திருக்கிறேன், அவர்கள் சொன்ன தகவல் சரி என்று திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. பெரும்பான்மையாக காற்றிலே போனதற்கு பிறகு, சொன்னதற்கு பிறகு அந்த பிழைகளை திருத்தி கொள்வது என்பது இது போன்ற ஊடகங்களிலே கடினமானது. அச்சு ஊடகங்களில், பிரிண்ட் மீடியா என்று நாம் சொல்கிற அச்சு ஊடகங்களில் அடுத்த இதழில் பிழை திருத்தம் போடுவது வேறு. ஆனால் தொலைக்காட்சியில், காட்சி ஊடகத்திலும் கூட அந்த பிழைகளை திருத்தியும் மீண்டும் அதனை செழுமைப்படுத்தி கொண்டும் பேசுவதற்கான வாய்ப்பையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களாகிய நீங்கள்தான் தந்திருக்கிறீர்கள். இந்த இடத்தில் நான் ஒருவரை மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். வானொலியில் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் பேசிய அந்த உரைகளை கேட்டுத்தான் இப்படி பேச முடியும் என்கிற நம்பிக்கையையே நான் பெற்றேன் என்று கூற வேண்டும். தென்கட்சியாரினுடைய உரைகள், அவருடைய குரல் எந்த விதமான ஆடம்பரமும் அழகு ஜோடனைகளும் இல்லாத இயல்பான ஒரு கிராமத்து மனிதனின் குரலாக ஒலித்தபோது நின்று அந்த தகவல்களை கேட்டு அறிந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகவலை சொல்ல முடியும் என்கிற நம்பிக்கையை எனக்கு ஏற்றி கொண்டு அந்த நேரத்திலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி ஒரு நிகழ்விலே ஒன்றே சொல் நன்றே சொல் என்று சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு தகவலை சொல்ல முடியும் என்கிற உறுதியை என்னால் பெற முடிந்தது. எனவே மறைந்த தென்கட்சியார் அவர்களின் நினைவை போற்றுவதற்கும் இந்த நாளை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். அவருடைய குரல் வானொலியிலே தான் கேட்டது. பிறகு தொலைக்காட்சிகளிலும் அவர் பேசினார். தொலைக்காட்சிகளில் பேசுகிற போதும் ஆடாமல் அசையாமல் இயல்பாக அவருக்கே உள்ள அந்த மெய்ப்பாடுகள் மிகுதியாக இல்லாமல் தான் அவர் பேசினார். ஆனாலும் அவருடைய பேச்சு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் கேட்டு ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. நீங்கள் பேசுகிற போது உங்களினுடைய சொற்களின் அழகு, மெய்ப்பாட்டு உணர்வுகள் இவைகளையெல்லாம் தாண்டி செய்தி புதிதாக இருக்குமானால், அந்த செய்தியில் உண்மை இருக்குமானால், அது நிதானமாக சொல்லப்படுமானால் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையையும் தென்கட்சியாரினுடைய உரைதான் எனக்கு தந்தது என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பயணப்படுகிற வேளையில்
மேலும் மேலும் எப்படி செழுமைப்படுத்தி கொள்ளலாம், அப்படி பேச்சு நடந்து கொண்டிருக்கிற போதே பின்னால் சில காட்சிகள் வருவது பயன் தருமா என்கிற எண்ணம் இடையில் எழுந்தது. ஆனால் அப்படி படங்களெல்லாம் இல்லாமல் கூட வெறும் பேச்சை கவனிக்கிறவர்கள் அப்படி முகத்தை பார்த்தே கூட கவனித்து கொண்டிருப்பார்கள் என்கிற எண்ணம் உறுதிப்பட்ட காரணத்தால் அந்த முயற்சிகள் கூட இல்லாமல் தொடர்ந்து பல செய்திகளை சொல்ல முடிகிறது. குறிப்பாக நூல்கள் பலவற்றை இந்த பகுதியில் அறிமுகம் செய்கிற பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது என்பது வேதனையான உண்மைதான். நூல்கள் கூடுதலாக விற்பனையாகின்றன. ஆனால் படிக்கிற அந்த வட்டம்தான் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறார்களே தவிர பொதுவாக இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் அச்சு ஊடகத்தை விட்டு வெளியே வந்து விட்டார்களோ என்கிற அச்சம் வருகிறது. அப்படி இருக்கிற போது புத்தகங்களை படிப்பதற்கும் படிக்க தூண்டுவதற்கும் இந்த பகுதி பயன்பட்டிருக்கிறது என்பதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு. படிக்க தூண்டுதல் என்பதும் நான் படித்தல் என்பதும் இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையான செய்திகள். படிக்க தூண்டுவதற்காகவாவது நாமும் படித்தாக வேண்டும் என்கிற நிலை வருகிறது. பிள்ளைகளை பார்த்து படி என்று சொல்வதை விட பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் படிப்பது மிகச் சரியான எடுத்துக்காட்டு என்று சொல்லுவார்கள். எனவே இந்த பகுதியில் நூல்களையும் பல நேரங்களிலே அறிமுகம் செய்கிற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த ஒன்றே சொல் நன்றே சொல் பகுதியில் நம்முடைய பயணம் தொடர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நாம் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகின்றோம். அந்த நோய்களில் இருந்து நாம் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். அன்பான கலைஞர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த வாரம் நம்ம ஆலோசனை நேரத்தில் புற்றுநோய், அதாவது கேன்சர், பல குடும்பங்களை புரட்டி போட்ட இந்த நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேன்சர்னால் என்ன? அதுக்கே நம்ம எல்லாம் இவ்வளோ பயப்படணும்? கேன்சர் அப்படின்றது கெட்ட செல்லுகளோட வளர்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்களாக வளர்ந்துக்கிட்டே வர்றோம். அதெல்லாம் நல்ல செல்லுகளோட வளர்ச்சி. இதே கெட்ட செல்கள், ரவுடி செல்ஸ், இந்த செல்கள் வளர்ந்தால் அது வந்து கேன்சர். சரி, இந்த கேன்சரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? கேன்சரில் 400 வெரைட்டி இருக்குது. அதில் நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடியது 15 to 18 அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேன்சர் எதனால் வருது, அதுக்குன்னு உள்ள காரணங்கள் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, இதை நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ காரணங்களை 2ஆக பிரிச்சுக்கிறணும். ஒன்று வந்து மரபணுக்கள் சார்ந்தது, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் சொல்லுவோம். இன்னொன்று புற காரணங்கள். இப்போ இந்த ஜெனட்டிக்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில குடும்பங்களில் அம்மாவுக்கு புற்றுநோய் இருந்தது, அது அவங்களுடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு வந்ததுன்னெலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் உள்ள கேன்சர். இதில் பார்த்திங்கன்னா பிளட் கேன்சர் அந்த மாதிரி வகையை சார்ந்தது. இன்னும் நம்ம அந்த உடம்புல அவயங்கள் வரக்கூடிய கேன்சர்களையும் சில கேன்சர்கள் அந்த மாதிரி வரும். ஒரு 10 to 20% இந்த மாதிரி மரபணுக்கள் மூலம் வரக்கூடிய ஒரு காரணங்கள் இருக்குது. இந்த புற காரணங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக அதில் வந்து நம்ம சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்கள், அதுலேயும் குறிப்பிட்ட அந்த அல்ட்ரா வயலட் பி ரேஸ் சொல்லுவோம்ல, இந்த கதிர்களானது கேன்சரை வந்து உண்டு பண்ணக்கூடியது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸு. நம்ம இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து பல வகையான கெமிக்கல்கள் பயன்படுத்துகிறோம். ஈவன் பெண்கள் வந்து முகத்துக்கு பயன்படுத்துகிறோம், நம்ம நிறைய ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கெமிக்கல்கள் கூட புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக அமைக்கிறது. அப்புறம் நம்ம எவ்வளோ தான் டாக்டர்கள் சொன்னாலும் நிறைய மக்கள் நம்ம செயல்பாட்டில் நிறுத்தாதது வந்து இந்த புகையிலை சார்ந்தது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் நம்ம அன்றாடம் பார்க்குறோம், டாக்டர்கள் சொல்கிறோம், சினிமாவில் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்மோக்கிங் இன்னும் இருக்குது, ஒரு பெரிய ஹசாடாக இருக்குது, ஹியூமன் கம்யூனிட்டிக்கு பெரிய ஹசாடாக இருக்குது. அடுத்தது ஆல்கஹால், மது. அப்போ இந்த புகையிலை மதுவானது கேன்சரை விளைவிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த புற காரணங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பயாலஜிக்கல் காரணங்கள் இருக்குது. வைரஸ் எப்படி வந்து ஒரு வைரஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல நோய்களை உண்டு பண்ணுதோ, அந்த மாதிரி ஆன்கோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்கோ வைரஸஸ் அப்படின்றது கேன்சரை காஸ் பண்ணும். இப்போ ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குள்ளே டிஎன்ஏன்ற மெட்டீரியல் இருக்கும். அதுக்கு ரிப்பேர் சரியாக நடக்காமல் போயிட்டால் அந்த செல் வந்து கேன்சராக மாறக்கூடியது. இதை வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீன் மியூட்டேஷன். இது எல்லாமே வந்து இந்த புற காரணங்கள், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்
அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், கெமிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த புகையிலை மதுவானது, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இந்த ஆன்கோ வைரஸஸ்ன்னு சொல்கிற இந்த வைரஸ்கள், இதெல்லாம் உண்டு பண்ணும். இதெல்லாம் வந்து காரணிகளாக அமையுது. இந்த கேன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேன்சருக்கு என்ன அறிகுறி? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ தனிப்பட்ட ஒவ்வொரு கேன்சருக்கு அறிகுறி இருந்திருந்தால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கேன்சரை கண்டுபிடிச்சி கேன்சரை நம்ம ஜெயிச்சிருப்போம். இன்ற அளவுக்கு அது முடியலை. அப்போ வந்து நம்ம ஒரு 7-8 அறிகுறி மட்டும் இந்த கேன்சருக்கு நம்ம பொதுவாக எடுத்துக்கிறணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீண்ட நாட்களாக இருமல் இருந்தால், இப்போ தொடர் இருமல் ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகை புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நீண்ட நாள் உணவு உட்கொள்வதில் சிரமம் இருந்தால், இப்போ உணவு முழுங்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, சில நாட்கள் இருந்தால் ஏதாச்சும் சாதாரண வலி ஏதாச்சும் காரணமாக இருக்கும். இதுவே ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக இருந்தால் ஒருவேளை புற்றுநோயாக கூட இருக்கலாம். அப்புறம் சரியாக மோஷன் போகாது, மலம் கழிப்பதில் உள்ள சிரமம் இருக்குது, அந்த மாதிரி அடிக்கடி போகுது, சரியாக போகலை, இந்த மாதிரி உள்ள குடல் சார்ந்த இந்த பிரச்சனைகள் ஒரு 6 மாதம் நீடித்தால் ஒருவேளை கேன்சராக கூட இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் மாதம் வரும். 28 நாட்களுக்கு டு 30 நாட்களில் ஒரு தடவை வரும். 3 நாட்கள் இருக்கும் அந்த மாதிரி. இதுவே அளவுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை வந்து அந்த மெனோபாஸ்ன்ற தீட்டு முடிந்த அந்த பெண்மணிகளுக்கு ஒரு 60 வயதில் திடீர்னு இந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பையிலேருந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது ஒரு கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் திடீர்னு ஒரு ரத்த சோகை வருது, ஒரு 6 மாதமாக அந்த ரத்த சோகை நீடிக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு ரத்த சார்ந்த ஒரு புற்றுநோயை வெளிப்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம். தோலில் மச்சம், நம்ம எல்லாருமே மச்சத்தை வந்து ராசிக்கு தான் ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு மச்சமானது அதோட சைஸு பெருசாகுது, அது மாதிரி அதில் ஒரு கட்டி தோன்றுறது அப்படின்னா வந்து மெலனோமான்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சராக கூட அது இருக்கலாம். அப்போ இந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த ஒரு புண்ணானது ஃப்ரிக்ஷன்னால், இப்போ சிலருக்கு கூர்மையான பற்கள் இருக்கும், அது உராய்வு ஏற்படுத்தி வாயில் புண்ணு வரும். சிலர் புகையில வாயில் ஒதுக்கி வைப்பாங்க, அது கேன்சராக வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த தாரையில் பிரச்சனைகள். பெண்களில் மார்பக புற்றுநோய், மார்பக தோலில் ஏதாச்சும் ஒரு தடிமனாக ஒரு கட்டியோ, அந்த தோலில் ஒரு சுருக்கம் விழுந்து பொடி உராங்க அப்படின்வாங்க, ஆரஞ்சு தோல் மாதிரி இருக்கும் அந்த மார்பக தோல். இல்லாட்டி அந்த நிப்பிள் காம்பானது பொசிஷன் வந்து ஒரு சைடு இழுத்த மாதிரி இருக்குது, உள்வாங்கி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து மார்பக கேன்சராக கூட இருந்துடலாம். அப்போ இந்த மாதிரி அறிகுறியை வச்சு நம்ம கேன்சரை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு அனுமானம் பண்ணலாம், சிம்டமெட்டாலஜி. அடுத்தது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒருத்தருக்கு அறிகுறி வந்துருச்சு, ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, எனக்கு இந்த 6 மாதம் தொடர்ச்சியாக தொந்தரவு இருக்குது டாக்டர், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதை எப்படி இப்போ அடுத்து அணுகிறது? அப்போ டயக்னோசிஸ் அதை பார்க்கணும். இதுக்கு குறிப்பிட்ட சில டெஸ்ட்டுகள் இருக்குது. சாதாரணமாக டாக்டர்கிட்ட போனோன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணாலே நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ரத்த சோகை சார்ந்தது. ஏன்னா இப்போ இந்த லுக்கியூமியா அப்படின்ற பிளட் கேன்சரில் WBC வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கும். லுக்கியூமாஸ் அப்படின்னா வெள்ளை ரத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை கண்டுபிடிக்க முடியும். அதுவே பிளட் கேன்சரில் ஒரு கடைசி ஸ்டேஜ் வரும்போது ஸ்டேஜ் 4 வரையில் பிளேட்லெட்ஸு தட்டு அணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ரத்த டெஸ்ட்டில் இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அங்கே அவயங்கள் இருக்கக்கூடிய கேன்சர்கள் அந்தந்த உறுப்புகளில் இடைஞ்சல் பண்ணுறனால, இப்போ கிட்னி சார்ந்த ஒரு கேன்சர் இருந்தால் அந்த யூரியா கிரியாட்டின்ன்றதில் சில மாற்றங்கள் வரலாம். அப்போ வந்து பிளட் டெஸ்ட்டில் நம்ம சில அனுமானத்துக்கு வர முடியும் கேன்சரை பொறுத்து. பிளட் டெஸ்ட் முடிஞ்சிருது. அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ரே சொல்லுவாங்க. எக்ஸ்ரேன்றது எடுத்தோம்னா அந்தந்த கேன்சருக்கு, இப்போ நுரையீரல் கேன்சர்னால் எக்ஸ்ரேல தெரியும், போன் கேன்சர்னால் ஒரு எக்ஸ்ரேல நம்ம பார்த்துக்கலாம். சந்தேகப்படும்படியான ஒரு ஷேடோ இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா கேன்சர்னு நம்ம ஒரு அனுமானம் பண்ணிக்கிறலாம். டாக்டர்கள் பண்ணிவிட்டு மேற்கொண்ட பரிசோதனையும் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கேன் இருக்குது. ஸ்கேனில் பல வகை ஸ்கேன் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவாங்க, நம்ம அந்த சத்தத்தை வச்சு மட்டும் பண்ணக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியில் பார்க்கும்போது பல கட்டிகள் தென்படக்கூடியது இருக்குது. இது பெரும்பாலும் வயிற்று பகுதிகளுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பயன்படுத்துவாங்க. சிடி ஸ்கேன் அப்படின்னு இருக்குது, கம்ப்யூட்டரைஸ் டோமோகிராம்னு சொல்லுவோம். இந்த சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா எலும்பு சார்ந்த கேன்சர், வேறு அங்கே அவயங்களில் உள்ள மாதிரி லங் கேன்சர், இந்த பிரெயினில் இருந்தால் பிரெயின் டியூமர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சிடி ஸ்கேன்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம்னா சாஃப்ட் டிஷ்யூவில் உள்ள கட்டிகளை பார்க்கலாம். சிடி ஸ்கேன் எலும்பு சார்ந்த பகுதிகளில் காமிக்கும், கால்சியம் எங்கே அதிகம் இருக்கோ அதை வந்து சிடி ஸ்கேன் காமிக்கும். ஏன்னா அதில் பயன்படுத்தக்கூடியது எக்ஸ்ரேஸு. எம்ஆர்ஐ ஸ்கேனுன்றது
ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பயன்படுத்தி அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால சதை பகுதியில் உள்ள கேன்சர்களை, இப்போ ஒரு மசில் தசையில் உள்ள கேன்சர் சார்கோமான்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து நல்லா டெலினியேட் பண்ணி பார்க்கக்கூடியது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். அடுத்தது பெட் ஸ்கேன் அப்படின்ட்டு இருக்குது, பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த பெட் ஸ்கேன் எடுத்தோம்னா உடலில் எல்லா பகுதிகளுக்குமே நம்ம எங்கெங்கே அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய ஒரு கட்டிகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஆமாம், தைராய்டுக்கு பார்த்திங்கன்னா அயோடின் ஸ்கேன் சொல்லுவாங்க. அயோடின், ரேடியோ அயோடின் சொல்லி அது வந்து ஒரு ட்ரக், அதை நம்ம வாய் மூலம் உட்கொண்டு அது கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த தைராய்டு கேன்சரு, தைரோடாக்சிகோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கேன்சர் இல்லாத ஒன்று, அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இல்லாட்டி ஒரு தைராய்டு கேன்சர் இருந்தால் ஆப்ரேட் பண்ண பிறகு அந்த தைராய்டு கேன்சர் உடம்புல பிற பகுதிகள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த அயோடின் ஸ்கேனை பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பல டெஸ்ட்டுகள் மூலம் கண்டுபிடிச்சிடுறோம். ட்ரீட்மெண்ட்டு, பொதுவாக கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுன்றது சர்ஜரி, அறுவை சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி, மருந்து கலவை சிகிச்சை, ஹார்மோன் தெரப்பி, இதுகள் தான் சிகிச்சை முறை. மற்ற இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி அடுத்தடுத்த நம்ம வாரங்களில் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தனிப்பட்ட கேன்சர்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.